வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பீர்க்கங்காய் எடுத்து அது தோல்லாம் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கேன். வெறுமனே தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை, கீறி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாமே நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பீர்க்கங்காய் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நமக்கு பீர்க்கங்காய் கிரேவி சூப்பராக கொதிச்சிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி மல்லி இலை தூவி இறக்குங்க. நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, ரைஸு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.